அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். அதாவது லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன், பிக் பஜாருக்கு போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்ட்டு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் இருக்குது, அங்கே தான் அந்த பிக் பஜார் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வந்து டீட்டெயில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு வந்த அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காரைக்காலில் பெரிய பள்ளியில் வந்து பெண்கள் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்ததுமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம என்ன தான் வீடை க்ளீனாக வச்சுட்டு போனாலும் ஊருக்கு ஒரு 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் அப்படியே அலங்கோலமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அங்கே எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதாவது அந்த லிக்விடு, சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி எங்கள் குழந்தைனார் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து நானும் லாத்தாவும் கிளம்பி ஸ்டாலுக்கு போகலாம், பக்கத்தில் தான், நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ பக்கத்தில் தான் சொல்லிட்டு நான், ரைஹானா, லாத்தா 3 பேருமே கிளம்பி இங்கே ஸ்டாலுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளும் ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, நம்மளும் போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஸ்டால் வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே தெரியும். அதனால் நானும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் நான் போடலை. ஏன் போடலை ஸ்டாலு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பற்றி எதுவுமே வந்து ஐடியா கிடையாது. ஏன்னா எனக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்டால்லாம் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் ஸ்டால் போடணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் நிறைய இருந்துச்சு, ஆர்வமும் இருந்துச்சு. போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்மளும் ஸ்டால் போடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஐடியா எதுவுமே இல்லையா, அது எப்படி, என்ன ப்ராசஸ் என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால வந்து சரி வேணாம், நம்ம வந்து இப்போ போயிட்டு சும்மா பார்த்துட்டு வருவோம், நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் ஸ்டால் போட்டாங்க அப்படின்னா அதில் போய் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இந்த ஸ்டால் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். இப்போ இந்த ஸ்டால்லாம் பார்க்கும்போது எனக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்டாலுக்கு வந்ததில். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்ச்சேஸ் கூட பண்ணினேன். நான் வந்து இந்த பனியாலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பனியா தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே போல் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே உண்மையாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா தரமாக இருந்துச்சு. நான் வந்து வேறு எந்த திங்ஸும் வாங்கலை, ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, திட்டச்சேரி இங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கெல்லாம் நான் போகலை. அடுத்து அம்பகத்தூரில் போட்டிருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். அம்பகத்தூருக்கு அப்புறமா பொறையாரில் போட போகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அங்கேயும் வந்து போகலான்ட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலை. இது எவ்வளோ? எவ்வளோ வெயிட்டு? வாங்கிக்கலாமா? இந்த ஸ்டாலில் தான் நான் வந்து பனியா வாங்கினேன். நான் என்ன பனியா வாங்கினேன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈச்சக்கொட்டை பனியா 1/4 கிலோ இருந்துச்சு ஒரு பாக்ஸில். அதுக்கப்புறம் நாடகத்தை வாங்கினேன். அடுத்து நான் பூவடையெல்லாம் வாங்கினேன். நான் இங்கே வாங்கலை, இன்னொரு ஸ்டாலில் வாங்கினேன். இது ஒன்று, இது ஒன்று 80 தானே? 80 நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து நான் பேசுகிறத காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டால் வந்து பாருங்கள். இங்கே காரைக்காலில் வந்து எப்படிலாம் வந்து ஸ்டால் நடந்துச்சு, என்னென்ன ஸ்டால்லாம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்டால் போடுறது அப்படிங்கிறது இன்ஸ்டாவில் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் பார்த்துட்டு நம்ம ஊருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும், நம்மளும் வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு ஒரு நாள் வந்துருச்சு பாருங்கள். ஆனால் நான் வந்து கலந்துக்க முடியல.
நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் பக்கத்து ஊரில் ஸ்டால் போட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அம்பகத்தூரில் போட்டாங்க. அதுவும் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால் என்னால் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதாவது பிபி அதிகமாகிடுச்சு. அதனால் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். 1 வீக் மாதிரி அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பொறையாறில் போடுறதா கேள்விப்பட்டேன் 18ஆம் தேதி. அப்போ போகலாம், அதில் போய் நம்ம கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் இருக்குது. நம்மக்கிட்ட திங்ஸும் இருக்குது. என்னை விட ரைஹானா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்கிறா. பட்டு பார்க்கலாம், போகலாமா வேணாமான்ட்டு 2 மனசாக இருக்குது. தெரியலை, பார்க்கலாம். 50 ரூபான்னு போட்டுருக்கீங்களா? என்ன ஜூஸ் இது? காட்டுங்க. வாங்கிக்கிறியா? வாங்கிக்கோ, வாங்கிக்கப்பல. தங்கச்சி கூட வேடிக்கை பார்த்துன்னு வந்தேன். என்ன போங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், திட்டச்சேரி இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பணியார வகைகள் எல்லாமே இருந்துச்சு. அதே போல் ஹோம்மேடாக ரெடி பண்ணுற களி மாவு, நலுங்கு மாவு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மசாலா, அப்புறம் மந்தி மசாலா, வெள்ளை குருமா மசாலா, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டால்லையுமே எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து அந்த 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் வந்து குலுக்கல் முறையில் நம்மளோட பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கிஃப்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். எவ்வளவு? 3000. நம்ம வந்து ஒரு ஸ்டால்லையும் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்குறோமோ அதை வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அது டோட்டலாக 1000 ரூபாய் இல்லை அதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த பேப்பரை வந்து நம்ம மடித்து அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, கண்ணாடி பாக்ஸ். அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டால் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து குலுக்கலில் வந்து நம்ம பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நமக்கு தான் எப்போவுமே வந்து லக் இருக்காது. ஸோ வந்து நமக்கு அதெல்லாம் வந்து கிஃப்டே உழுவாது. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 1000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் வந்து நாங்கள் அதில் கலந்துக்கல. இந்த ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளையோட ஸ்டால் தான். இங்கே வந்து கேக்கு, ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தா. அப்படியே ஒரு ஸ்டாலாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பேர் வந்து தெரிஞ்ச வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிட்டெல்லாம் நின்று பேசிட்டு அப்படியே ஸ்டால் வந்து எப்படி போட்டிங்க என்னாண்டு சின்னதாக ஒரு விசாரணையை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஸ்டாலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் தான் பூவடை கேக், சுருளி பனியா, சீனி வடை இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வரத்துக்கே எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எவ்வளோ நேரம் தான் அங்கேயே நிற்கிறது, சரி போகலான்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் கிளம்பி அப்படியே நடந்தே வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டாலுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடு நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அதான் பார்த்து சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாடை பார்த்து தான் பயந்துட்டோம். ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன்னா மாடு நின்றதை பார்க்கல. இப்போ மாடு நாயெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தனோ அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பனியா எல்லாமே நான் வந்து அங்கே ஸ்டாலில் தான் வாங்கினேன். கூடவே வந்து ப்ரௌனி கேக்கு கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓரளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.
இந்த ஸ்டால் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்காக போயிருந்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிக் பஜார் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் போயிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சேனலில். அங்கே ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஆஃபர் கூப்பன்லாம் கொடுத்தாங்க. அந்த ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லைனா gift கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த பனியா எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்தது தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி கேக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று, ரெய்ஹானா ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். நீங்கள் இந்த கவரை பிரிக்கும் போதே நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்த நம்ம ஊரில் நடந்த ஸ்டாலுக்கு வந்திருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.